ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கேம் 1992ல இருக்க 6th எபிசோட் தாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 5 எபிசோட் பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. அப்பதான் உங்களுக்கு 6th எபிசோட் தெளிவா புரிய வரும். அதுக்கு முன்னால நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். அர்ஷத் 500 கோடி ரூபாய் பிரச்சனையில இருந்து வெளிவந்ததுனால அர்ஷத் அவங்க வீட்டுல ரணவ் சார், பூஷன், அர்ஷத்தோட ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரையும் ஃபேமிலியா கூப்பிட்டு சின்னதா அவர் வீட்டுல பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ரணவ் சார் அர்ஷத் கிட்ட யாராவது கோலாவை கொடுத்து பார்ட்டி வைப்பாங்களா, இந்த கோலாவை விட ரோட்ல வைப்பாங்களா சர்பத், அது ரொம்பவே நல்லா இருக்கும், உனக்கு பார்ட்டி கொடுக்கவே தெரியலன்னு அர்ஷத் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அர்ஷத் அதுக்கு இந்தியாவோட கன்சியூமர்ஸ் எல்லாருமே ரொம்ப அப்பாவிங்க, சர்பத் இளநீர் எல்லாத்தையும் விட்டுட்டு கோலா பின்னாடி ஓட போறாங்க, எல்லா ஃபாரின் கம்பெனியும் கோலாவை எடுத்துக்கிட்டு இந்தியாக்குள்ள வர போறாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பிரணவ் சார் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு அர்ஷத், எப்பவும் தொழில்னு இருக்காது, கொஞ்சம் ஜாலியாவும் இரு, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உனக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல, மார்க்கெட் மறுபடியும் திறக்க போறாங்கன்னு அர்ஷத் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. அர்ஷத் அதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான், நம்மளோட SBI ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு, இப்போ நமக்கு ஒரே டார்கெட் தான், புள்ள மார்க்கெட் உள்ள நுழையணும், நம்ம யாருன்றதை காட்டணும்னு அர்ஷத் சிரிச்சுக்கிட்டு பிரணவ் சார் கிட்ட சொல்றாரு. ஏப்ரல் 21, 1992 பாம்பே ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது. மனுமந்திராவும் மனுமந்திரா டீம் ஆளுங்களும் அவங்க கூடவே அஜய் கடியாவும் அவங்க கூட RBI கிட்ட அர்ஷத்தை பத்தி சொன்னவரும் கூட இருக்காரு. மனுமந்திரா அர்ஷத்தோட SBI பேச்சுவார்த்தை எப்படி நடந்துட்டு இருக்குன்னு அஜய் கடியா கிட்ட கேட்கிறாரு. அஜய் கடியா அதுக்கு 100% உண்மைதான், அர்ஷத் மேத்தா இந்த தடவை கண்டிப்பா செத்துருவான், பெருசா மாட்டிருக்கான், மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால எந்த ஒரு டிரான்சாக்ஷன் அவனால பண்ண முடியாது, ஆனா SBIக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் எங்க இருந்து கொண்டு வந்தானே எனக்கு தெரியல, ஸ்டாக்ஸ் மேலே அவன் கை வைக்கவே இல்லைன்னு மனுமந்திரா கிட்ட சொல்றாரு. மனுமந்திரா டீம் ஆளுங்க, இது SBI சம்பந்தப்பட்ட நியூஸ், இது ஒரு வாட்டி வெளியில வந்துச்சுன்னா அர்ஷத்தோட ஸ்டாக்ஸ் கீழே இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும், மக்களுக்கும் அர்ஷத் மேல இருக்க நம்பிக்கை போயிடும், எனக்கு தெரிஞ்சு இதை நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. மனுமந்திரா அதுக்கு கேவலமான வாய்ப்பு இது, அது எப்படி நீங்க எல்லாம் அர்த்தம் இல்லாம பேசுறீங்க, அர்ஷத் மேத்தாவுக்கு இருக்கிற மூளை உங்க யார்கிட்டயுமே இல்ல, இந்த நியூஸ் வெளியில வரதுக்கு முன்னாடியே அவனோட பொசிஷனை கிளியர் பண்ணிட்டு ப்ராஃபிட் அள்ளிடுவான், உங்க எல்லாருக்கும் தெரியாதா, புரோக்கர்ஸ்க்கும் செபிக்கும் நடுவுல செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆயிடும்னு சொல்றாரு. அதுக்கு அஜய் கடியா கூட இருக்கவரு, செட்டில்மெண்ட்டை இழுத்தடிக்கவும் முடியும்ல, உங்களோட மார்க்கெட் இது, நீங்க கொஞ்சம் சைகை காட்டினா பத்தாதான் கேட்கிறாரு. மனுமந்திரா அதுக்கு எத்தனை நாள் மார்க்கெட் மூடி வைக்கணும்னு கேட்கிறாரு. அஜய் கடியா அதுக்கு இந்த SBI நியூஸ் வெளியில வர வரைக்கும் மார்க்கெட்ல இந்த தடவை அவன் கண்டிப்பா செத்துருவான், SBIக்கு கொடுக்க வெளியில இருந்து பணம் எடுத்தான்ல அதையும் அவங்களுக்கு திருப்பி தர முடியாது அவனால, நீங்க ஷேர் மார்க்கெட்ல அர்ஷத்தோட கதையை முடிங்க, மிச்சம் இருக்கிற கதையை நாங்க மணி மார்க்கெட்ல முடிக்கிறோம்னு மனுமந்திரா கிட்ட சொல்றாரு. அதுக்கு மனுமந்திரா, இந்த SBI சம்பந்தப்பட்ட நியூஸ் வெளியில வந்தே ஆகணும், ஸ்ட்ரைக்கை ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாதுன்னு அஜய் கடியா கிட்ட சொல்றாரு. அங்கிருந்து மாச டைட்டில் கார்டை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கேம் 1992 6th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. அர்ஷத் மேத்தா 500 கோடி ரூபாய் மோசடி பத்தி 5th எபிசோட் எண்ட்ல தாகு டீம் ஆளுங்க SBI வேலை பார்க்குற சரத் பெல்லாரின்னு ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த மாதிரி சரத் பெல்லாரி தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா போயிட்டு சுஜிதா தலால மீட் பண்ணி SBI புக்ல இருந்து 500 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு, இதை பண்ணது அர்ஷத் மேத்தா தான் சொல்லிருப்பாரு. சுஜிதா தலால் அவரை அவங்களோட ஆபீஸ் ரூம்ல உட்கார வச்சுட்டு ஒருத்தர் கால் பண்ணி உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு கேட்பாங்க, அவர் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாரு. நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவர் யாருன்னு காட்ட மாட்டாங்க. சுஜிதா தலால் 3rd எபிசோட் நடுவுல அர்ஷத் மேத்தா பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக ஒருத்தரை பார்க்க போயிருப்பாங்க. அவரும் சுஜிதா தலால ரொம்பவே கோவமா உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி வச்சிருப்பாரு. 4th எபிசோட் ஸ்டார்டிங்ல சுஜிதா தலால தனியா ஒரு ஹோட்டலுக்கு வர வச்சு அர்ஷத் மேத்தா பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. அவர் தான் சுஜிதா தலாலோட சோர்ஸ். இப்ப கதை எபிசோட் 6க்குள்ள வருது. சுஜிதா தலால் போனை வச்சுட்டு திரும்ப ஓடி வந்து சரத் பெல்லாரியை பார்க்க வராங்க. அதுக்குள்ள அங்க இருந்து டாக்ஸி ஏரியா அவர் கிளம்பி போயிடுறாரு. சுஜிதா தலால் திபேஷிஷ் கால் பண்ணி உடனே நம்ம நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஒரு ஹோட்டல்ல சுஜிதா தலால் திபேஷிஷ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சுஜிதா தலால் தனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த சோர்ஸையும் அந்த ஹோட்டலுக்கு வர வச்சிருப்பாங்க. அது திபேஷிஷ்க்கு தெரியாது. சுஜிதா தலால் திபேஷிஷ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யாரோ வேணும்னு தான் சரத் பெல்லாரியை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் அர்ஷத் மேத்தாவோட ஸ்டோரியை ஃபாலோ பண்றது தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு திபேஷிஷ், இந்த ஸ்டோரி ஒரு பிளானா கூட இருக்கலாம், இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு சரத் பெல்லாரி சார் எப்ப காணாம போனாரோ அப்படியாப்பட்ட ஆள் கிட்ட எவிடன்ஸ் இருக்கணும்னு எனக்கு நிச்சயமா தோணலன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், அப்போ ஒரு வேலை பண்ணலாம், SBIக்கு போயிட்டு கிராஸ் செக் பண்ணலாம், ஆனா என்னால இப்ப போக முடியாது, ஏன்னா நான் என்னோட சோர்ஸ் கிட்ட பேசி ஆகணும், அது மட்டும் இல்ல சரத் பெல்லாரி சொன்ன சில விஷயங்கள்ல விளக்கங்கள் எனக்கு தேவைப்படுது, திபேஷிஷ் நீ மட்டும் தனியா போய் SBIல கிராஸ் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு திபேஷிஷை வேக வேகமா SBIக்கு அனுப்பி வைக்கிறாங்க சுஜிதா தலால். அடுத்ததா திபேஷிஷ் SBIக்கு போயிட்டு சரத் பெல்லாரியோட தம்பினா அவர் PR டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, அவரை நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க, சார் இப்போ அவர் ஆபீஸ்ல இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெளியில கிளம்பி போனதா சொல்றாங்க. திபேஷிஷ் அதுக்கு அவங்க கிட்ட, சரி பரவாயில்ல, அவர் வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு. சுஜிதா தலால் அவங்க சோர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சுஜிதா தலால் அந்த பணம் எப்படி டைரக்டா அர்ஷத் மேத்தாவோட அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னு அவங்க சோர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு, SBI டைரக்டா செக்க அர்ஷத் பேருக்கு இஷ்யூ பண்ணிருப்பாங்க, இது மார்க்கெட்ல நடக்கிற விஷயம் தான், இதெல்லாம் இங்க சகஜம் தான், இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நம்பிக்கைன்ற பேர்ல நடக்கும், நம்பிக்கைன்றது எல்லா பிசினஸ் விடவும் எல்லா லீகலாட்டை விடவும் ரொம்பவே பெருசு, பிரச்சனை எப்ப வரும்னா அர்ஷத் மேத்தா மாதிரி ஆளுங்க இந்த சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்றதுனாலதான் இந்த சிஸ்டமோட நம்பிக்கையை உடச்சு விட்டுறாங்கன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, அப்ப இது தப்பு இல்லையா, பேங்க் டு பேங்க் தானே டிரான்சாக்ஷன் பண்ணணும், புரோக்கர்ஸோட பேர்ல எப்படி டைரக்டா செக் இஷ்யூ பண்ண முடியும்னு அவங்க சோர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு, பேங்க் அவங்களோட டைமை மிச்சம் பண்றதுக்காக இந்த மாதிரி புரோக்கர்ஸோட அக்கௌண்ட்ல பணத்தை போடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த புரோக்கர்ஸோட பொறுப்பு, அதுக்கப்புறம் புரோக்கர்ஸ் பெஸ்ட் டீல்ஸ் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அப்ப அந்த பணம் புரோக்கரோட அக்கௌண்ட்ல இருக்கிற வரைக்கும் அதை அவங்க எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு அவங்க சோர்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவரு, தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன நீ தப்பா நினைச்சுக்காத, நானும் அதான் பண்றேன், ஆனா நான் என்னைக்குமே இந்த சிஸ்டமோட நம்பிக்கையை உடைச்சதே கிடையாது, நான் நல்ல பேரை கெடுத்துக்க விரும்பல, சுஜிதா நீ ரொம்பவே தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க, இங்க இருக்க பிரச்சனையை புரிஞ்சுக்கோ, SBI அர்ஷத்தோட அக்கௌண்ட்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணது தப்பு இல்ல, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் அவங்களோட
அவங்களுக்குள்ள நடந்திருக்கு. அதனாலதான் இந்த வாட்டியும் 500 கோடி ரூபாயை அவரோட அக்கௌண்ட்ல போட்டிருக்காங்க. செக்யூரிட்டி இருக்கும், திருப்பி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையில. ஆனா அவர்கிட்ட இந்த செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும்னு எனக்கு தோணல. நீ ஃபேக் பிஆர் கேள்விப்பட்டிருக்கல, ஆனா முதல் தடவை பிஆரே இல்லாம இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னு அவரு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால் அப்போ இதுக்கு பேர் தான் ஸ்கேம்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அடுத்ததா திபேஷிஷ் SBI ஸ்டாஃப் கேண்டீன் போயிட்டு அங்க வந்த 2 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சரத் பெல்லாரியோட தம்பி நான் சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. அவர்கிட்ட ஹர்ஷத் மேத்தா பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இன்னொருத்தர்கிட்ட இங்கதான் நான் வேலை பாக்குறேன்னு திபேஷிஷ் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாரு. அவர்கிட்டயும் ஹர்ஷத் மேத்தா பத்தி திபேஷிஷ் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் நான் புதுசா இப்போதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதனால திபேஷிஷ் ஹர்ஷத் மேத்தா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்த சீன்ல சுஜிதா தலாலோட சோர்ஸ் சுஜிதா தலால் கிட்ட நான் போய் ஒரு போன் பேசிட்டு வரேன், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா சொல்றேன்னு சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால் நானும் மார்க்கெட்ல என்னோட கான்டாக்ட் கூட பேசுறேன், அதே நேரத்துல ஹர்ஷத் மேத்தா கிட்டையும் பேசி ஆகணும், இது அவர் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி, அவர் சைடு என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், நானும் கிளம்புறேன்னு அவங்களோட சோர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹர்ஷத் மேத்தா வீட்டுல சும் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு போன் கால் வருது. ஹர்ஷத் மேத்தா அந்த போன் கால் எடுத்தாலும் யாருன்னு கேட்பாரு. அதுக்கு அவங்க மிஸ்டர் மேத்தா, என்னோட பேர் சுஜிதா தலால், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து கால் பண்ணிருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீங்க SBI ல இருந்து 500 கோடி ரூபாய் செக்யூரிட்டிஸ் இல்லாம வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க, அது உண்மையா, இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேக்குறாங்க. ஹர்ஷத் அதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் ஏன்னு கேக்குறாங்க. ஹர்ஷத் அதுக்கு ஏன்னா நீங்க சொல்றதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது, முட்டாள்தனம், உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த மாதிரி வதந்திகளை கிளப்பக்கூடாது, ரொம்பவே சரியில்லைன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், மிஸ்டர் மேத்தா, இந்த வதந்திகள் உண்மைன்னு சொல்றதுக்கு என்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹர்ஷத் அதுக்கு இங்க பாருங்க, நீங்க எழுத போற பொய்க்கு என்ன ஆதாரமாக்க பாக்காதீங்க, உண்மை என்னன்னு SBIக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். சுஜிதா மேம் யார் உங்க இன்ஃபார்மர்னு ஹர்ஷத் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. சுஜிதா தலால் அதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் மேத்தான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இவங்க 2 பேர் பேசுனத அஸ்வின் மேத்தா இன்னொரு போன் மூலமா கேட்டுட்டு இருப்பாரு. அஸ்வின் மேத்தா நேரா ஹர்ஷத் கிட்ட வந்து, அண்ணா இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே அசிங்கமாயிடும்னு சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு அதெல்லாம் வெளியில வராது, இதெல்லாம் ஒரு நியூஸே இல்லைன்னு சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு நியூஸ் இருக்கு, அவங்க குரல்ல அவ்வளவு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஹர்ஷத் அதுக்கு ரொம்பவே கோவமா, இந்த மாதிரி போன் கால் ஒட்டு கேட்காதுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, இங்க பாரு, அவங்க கிட்ட ப்ரூஃப் இருந்தா இந்த நேரம் நியூஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க, இப்படி போன் பண்ணி கேட்க மாட்டாங்க, இந்த தொழில நான் எப்பேற்பட்ட ஆள்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ப்ரூஃப் இல்லாம என்ன பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்தா அவங்களும் நியூஸ் பேப்பர் மாதிரி கிழிஞ்சிருவாங்கன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு அஸ்வின் கிட்ட சொல்றாரு. அஸ்வின் அதுக்கு ஹர்ஷத்தை பார்த்து, அப்ப எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, உங்க கெத்து என்னன்றத காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹர்ஷத் மேத்தா சுஜிதா தலால் வேலை பாக்குற அந்த ஹெட் ஆபீசர் கால் பண்ணி என்ன பத்தி நியூஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. திபேஷிஷ் SBI கேண்டீன்ல அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த ஆள்கிட்டையும் அவர் கூடவே அங்க வேலை பாக்குற இன்னொருத்தர்கிட்டையும் 500 கோடி ரூபாய் விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க, ஆமா ஹர்ஷத் மேத்தா காசு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குதான், 3 நாளைக்கு முன்னாடி கூட அவரோட காரை பார்க்க அவ்வளவு கூட்டம் சேர்ந்தது SBI முன்னாடி, ஆமா இந்த 500 கோடி ரூபாய் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு திபேஷிஷ் கிட்ட கேக்குறாங்க. திபேஷிஷ் அதுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா அமைதியா இருக்காங்க, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் மாட்டுவாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சீதாராமன் கேண்டீனுக்கு சாப்பிடுறதுக்காக இவங்க பக்கத்துல உட்கார்றாரு. சீதாராமன் கிட்ட அங்க வேலை பாக்குறவங்க, சார் உங்க டிபார்ட்மெண்ட் பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், அந்த 500 கோடி ரூபாய் பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சீதாராமன் கோவப்பட்டு, இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்றது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இங்க பாருங்க மிஸ்டர் மேத்தாவுக்கும் SBIக்கும் பிசினஸ் நடக்குது, இந்த நேரத்துல கணக்குல கூட குறைய இருக்கதான் செய்யும், ஆனா செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு சீதாராமன் சொல்றாரு. திபேஷிஷ் அதுக்கு 500 கோடியும் மொத்தமா திருப்பி கொடுத்துட்டாரான்னு சீதாராமன் கிட்ட கேக்குறாரு. சீதாராமன் அதுக்கு இன்னும் 6-7 கோடி தான் மிச்சம் இருக்கு, அதே நாளைக்கு அவரு செட்டில் பண்ண போறாருன்னு திபேஷிஷ் கிட்ட சொல்றாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ரூமரை கிளப்பி விடாதீங்க, மேல் அதிகாரிக்கு தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாருக்கும் வேலை போயிடும் சொல்லி சீதாராமன் அவங்கள மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஒர்க்கர்ஸ், ஐயோ சார் நாங்க இதை பத்தி பேசல, இவர் தான் இதை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னு திபேஷிஷ கை காட்டிடுறாங்க. சீதாராமன் திபேஷிஷ பார்த்து, நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்னு கேக்குறாரு. திபேஷிஷ் அதுக்கு PR டிபார்ட்மெண்ட்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 2 பேரும், எங்க கிட்ட HR டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதா தானே சொன்னீங்கன்னு திபேஷிஷ் கிட்ட கேக்குறாங்க. திபேஷிஷ் அதுக்கு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதனாலதான் மாத்தி சொல்லிட்டேன்னு சமாளிக்கிறாரு. சீதாராமனுக்கு சந்தேகம் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போய் பக்கத்துல சாப்பிட்டு இருக்க HR டிபார்ட்மெண்ட் ஹெட் கிட்ட, உங்க டிபார்ட்மெண்ட்ல யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா, அதுவும் அங்க உட்காந்து இருக்காருல அவரு உங்க டிபார்ட்மெண்ட் ஆளான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றாரு. அவங்க பாக்குறதுக்குள்ள திபேஷிஷ் இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரத்துல ஹர்ஷத் மேத்தா SBI கிட்ட 500 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. திபேஷிஷ் சுஜிதா தலால மீட் பண்ணி, சரத் பெல்லாரி உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஆளவே காணோம், அவர் SBIக்கும் வரல, ஆனா அவர் சொன்னது உண்மைதான், ஹர்ஷத் SBIக்கு கண்டினியூவா வந்துகிட்டே இருக்காரு, அவரு SBIல 500 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது உண்மைதான், நாளைக்கு அவர் மிச்சம் இருக்க பணத்தையும் கொடுக்க போறாரு, அதுவும் கொஞ்சம் அமௌண்ட் தான், அதோட எல்லாம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், குற்றவாளி குற்றம் நடந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டு போயிட்டா அந்த இடத்துல குற்றமே நடக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல, அவரு சிஸ்டம் மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு, அதனாலதான் பணத்தை திருப்பி கொடுக்குறாரு, அந்த பணம் யாரோடது, இந்திய மக்களோட பணம், இந்த பணத்தை அவரோட சொந்த பணம் மாதிரி எப்படி செலவு பண்ண முடியும், எப்படி வேணுமோ பயன்படுத்தி லாபம் சம்பாரிச்சுட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது, அப்ப அதுவே நஷ்டமாயிடுச்சுன்னா அவரால் திருப்பி கொடுக்க முடியலன்னா அப்ப என்ன பண்ணுவாருன்னு திபேஷிஷ் கிட்ட கேக்குறாங்க. திபேஷிஷ் அதுக்கு, சுஜிதா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அந்த பணம் மேத்தா திருப்பி தந்ததுக்கு அப்புறம் நீ அதை பத்தி ஸ்டோரி பண்ண முடியாது, SBIல இருக்கவங்க இதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, ஹர்ஷத் மேத்தா மீதி பணத்தை நாளைக்கு திருப்பி கொடுக்கறதுக்குள்ள இந்த ஸ்டோரி இன்னைக்கு ராத்திரியே வெளிவந்தாகணும்னு நான் உறுதியா இருக்கேன்னு திபேஷிஷ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த சீன்ல சுஜிதா தலாலுடைய ஹெட் வந்து
கோவமா சுஜிதா தலால் கிட்ட நீங்க அசோக் மேத்தா பத்தி நியூஸ் எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்க, எதை வச்சு நீங்க இந்த ஸ்டோரியை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சுஜிதா தலால் அதுக்கு என்னோட சோர்ஸ் சொன்னது மூலமா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சு பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் செக்கும் பண்ணி பார்த்துட்டேன், கிராஸ் செக்கும் பண்ணி பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹெட், சுஜிதா இது தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, எவிடன்ஸ் இல்லாம நம்ம எந்த ஒரு நியூஸையும் பிரிண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு என்னோட சோர்சஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு எவிடன்ஸையும் கலெக்ட் பண்றதுக்கு நானும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், என்கிட்ட பேப்பர் எவிடன்ஸ் இருக்குன்னு ஹெட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹெட், உங்க சோர்சஸ் சொல்றத வச்சு எல்லாம் நியூஸ் வெளிக்கொண்டு வர முடியாது, உங்க நியூஸ் முழுசாவே உண்மை கிடையாது, அசோக் மேத்தா பத்தி நியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அந்த ஹெட் கிட்ட இந்த நியூஸை என்ன நீங்க பிரிண்ட் பண்ண விடலனா நானு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் கிட்ட பேசுவேன்னு சொல்றாங்க. அதுக்கு சுஜிதா தலாலோட ஹெட், தாராளமா பேசிக்குங்க, நானும் அதை தான் நினைச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சுஜிதா தலால் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட்டுக்கு நேரா கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சார் எஸ்பிஐல இருந்து காலையில சரத் பெல்லாரின்னு ஒருத்தர் வந்தாரு, பிஆர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதா சொன்னாரு, அவரே நேரா இங்க வந்து அசோக் மேத்தா எஸ்பிஐல இருந்து 500 கோடி ரூபாய் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு போனாரு. நான் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன், அதே நேரத்துல கிராஸ் செக்கும் பண்ணி பார்த்தேன், இது பொய்யான நியூஸ் இல்ல, உண்மையிலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நான் இதை பத்தி நியூஸ் ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா என்னோட ஹெட் உன்னோட சோர்சஸ் சொல்றத வச்சு முடிவெடுக்க முடியாது, உங்ககிட்ட பேப்பர் எவிடன்ஸ் சரியா இல்ல, அதனால நியூஸ் பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சுஜிதா தலால் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீ சொல்றது எனக்கு புரியுது சுஜிதா, ஆனா எந்த ஒரு போதுமான எவிடன்ஸும் இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அதே மாதிரி நியூஸ் வெளியிட்டா நமக்கு தான் வருங்காலத்துல பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, சார் இந்த ஸ்டோரி நாளைக்கு முடிவுக்கு வந்துரும், அசோக் மேத்தா எல்லா பணத்தையும் திரும்ப கொடுக்க போறாருன்னு சொல்றாங்க. அதுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட், அப்போ ஸ்டோரி எதுவுமே இல்லையே, பணத்தை வாங்கினாரு இப்ப திருப்பி கொடுக்க போறாருன்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, அவர் எப்ப வேணா பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு இது ஒன்னும் லோன் இல்ல சார், அவர் முறைகேடு பண்றாரு, அந்த பணத்தை அவர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு, இது என்ன முதல் தடவை பண்றாரு, இது மாதிரி எஸ்பிஐ கூட மட்டும் தான் பண்ணிருக்காரா, இல்ல இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டாரா சார், அசோக் மேத்தா அவங்க எல்லாரும் கூடயும் ரொம்பவே க்ளோஸா இருக்காரு, இந்த விஷயத்துல எஸ்பிஐ எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சார்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரு, அப்போ ஒரு வேலை பண்ணு, எஸ்பிஐக்கு கால் பண்ணி இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் அங்க உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையான்றதை விசாரிச்சு பாரு, ஆனா இதோட கன்ஃபர்மேஷன் பெரிய ஆபீசர் கிட்ட இருந்து தான் வரணும், அது உண்மையா இருந்தா நீ தாராளமா நியூஸ் பப்ளிஷ் பண்ணலாம், அப்படி இல்லனா நீ எதுவும் பண்ண முடியாதுன்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் சொல்றாரு. சுஜிதா தலாலும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. சுஜிதா தலால் தான் கூட வேலை பார்க்குற ஆபீசர் கிட்ட நான் ஹெட் கிட்ட பேசினேன், அவர் சம்மதிச்சிட்டாரு, ஆனா அவருக்கு எஸ்பிஐயோட சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு அந்த ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபீசர், நீ வேணும்னா எஸ்பிஐயோட சேர்மனுக்கு கால் பண்ணி பேசி பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சீக்கிரமே உன்னோட ஸ்டோரி முடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. சுஜிதா தலால் எஸ்பிஐ சேர்மன் கால் பண்றாங்க. அவர்கிட்ட, சார் நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன், அசோக் மேத்தா எஸ்பிஐல 500 கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காரு, அது உண்மையான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் கோவப்பட்டு, நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேக்குறாரு. சுஜிதா தலால் அதுக்கு, சார் என்கிட்ட சோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, இங்க பாருங்க உங்க சோர்ஸ் உங்களுக்கு தப்பான தகவலை சொல்றாங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஹெவி டிரான்சாக்ஷன் இருக்கும்போது சில நேரத்துல அது சீக்கிரமா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, சில நேரத்துல டிலே ஆகவும் வாய்ப்பு இருக்கு, இந்த விஷயத்தை நீங்க தேவையில்லாம ஊதி பெருசாக்க நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாரு. சுஜிதா தலால் தன்னோட சோர்ஸ்க்கு போன் பண்ணி, என்னோட ஹெட் வந்து இந்த நியூஸ் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட்டுக்கு கால் பண்ணி பேசினேன், அவர் எஸ்பிஐயோட சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்றாரு, அப்பதான் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கும், அப்பதான் நம்ம நியூஸ் பப்ளிஷ் பண்ண முடியும், இல்லனா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் எஸ்பிஐயோட சேர்மனுக்கு கால் பண்ணி பேசினேன், அவருக்கு நான் இதை பத்தி பேசுறது பிடிக்கல, அதனால அவரை அவாய்ட் பண்ணிட்டாரு, எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நியூஸ் பிரிண்ட் பண்ணி ஆகணும்னு அவங்க சோர்ஸ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சுஜிதா தலாலோட சோர்ஸ் என்ன சொல்றாருன்னா, எனக்கு எஸ்பிஐல சீனியர் மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தர் தெரியும், அவர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு பார்க்கலாம், நான் பேசி பார்க்கறேன், அவர் ஒத்துக்கிட்டாருனா அவரே உனக்கு கால் பண்ணுவாருன்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்லிட்டு போன் வச்சிடறாரு. சுஜிதா தலாலோட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஆனா சுஜிதா தலால் மட்டும் அந்த போன் கால்காக ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போன் கால் வருது, அந்த போன் கால் ஆர்வமா அட்டென்ட் பண்றாங்க. எஸ்பிஐல இருந்து நிர்வாக இயக்குனர் தான் கால் பண்ணிருப்பாரு. அவர் சுஜிதா தலால் கிட்ட, நான் எஸ்பிஐல வேலை பார்க்கறேன், என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் கேட்கறாரு. சுஜிதா தலால் அதுக்கு, நான் அசோக் மேத்தா பத்தி ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண போறேன், உங்ககிட்ட இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வேணும், இதனால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, என் பேர் மட்டும் வெளியில வந்தா என் வேலையே போயிடும் அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரு, என் பேரும் வெளியில வந்தா என்னோட வேலை போயிடும் அப்படின்னு சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. அதுக்கு சுஜிதா தலால், சார் எனக்கு உங்களோட பேர் வேண்டாம், உங்களால எதுவும் பெருசா சொல்ல முடியாதுன்னு எனக்கும் தெரியும், எனக்கு டீடைல்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அவரும் ஒரு நொடி யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்க நியூஸை பப்ளிஷ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. சுஜிதா தலால் தனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச சந்தோஷத்தோட எஸ்பிஐ நியூஸை பக்கவா டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா நியூஸை டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுஜிதா தலால் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸர் வந்து, சுஜிதா நீ டைப் பண்ணி வச்ச நியூஸை நான் படிச்சேன், நிறைய இடத்துல ஸ்கேம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கியே, எதனாலன்னு கேட்கிறாரு. அதுக்கு சுஜிதா தலால், இதுதான் சரியான டைம் இந்தியன் பினான்சியல் வேர்ல்டுல இந்த வார்த்தையை கொண்டு வரதுக்கு, நான் சொல்றதை குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னும் 3 வருஷத்துல இந்த வார்த்தையை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சுஜிதா தலால் அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர், நீ ஹெட் கிட்ட பேசினியா, நியூஸ் பிரிண்ட் பண்றதுக்கான டைம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆயிடும் சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, எனக்கு தெரியும், நான் திரும்ப திரும்ப கால் பண்றேன், ஆனா அவர் எடுக்கவே மாட்டாருன்னு அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்றாங்க. ஒரு வழியா தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் கிட்ட பேசுறதுக்கு சுஜிதா தலாலுக்கு லைன் கிடைச்சிருது. சுஜிதா தலால் ஹெட் கிட்ட, சார் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, அதிகாரப்பூர்வமா கிடைச்சதுன்னு கேட்கிறாரு. சுஜிதா தலால் அதுக்கு, அப்படி கிடைக்கல சார், ஆனா எஸ்பிஐயோட சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஹெட் அதுக்கு, இது பத்தாது சுஜிதான்னு சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ராஜன் பிள்ளை ஸ்டோரியை பத்தி, அன்னைக்கு நீங்க என்ன நம்புனீங்க, அதே மாதிரி இந்த தடவை என்ன நம்புங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் என்ன சொல்றாருன்னா, பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா அதை நீ தான் முழுசா பாத்துக்கணும், இதுக்கப்புறமும் இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண போறேன்னு கேட்கிறாரு. சுஜிதா தலால் அதுக்கு, 500 கோடி ரூபாய் மோசடியை மனசுல வச்சுக்கிட்டு, ஆமா நான் கண்டிப்பா நியூஸை பப்ளிஷ் பண்ணுவேன், 500% கன்ஃபார்ம் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் கிட்ட சொல்றாங்க. அவரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட் சுஜிதா
தலாலோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த நியூஸை பப்ளிஷ் பண்றதுக்கு சுஜிதா தலாலுக்கு பர்மிஷன் கொடுக்க சொல்றாரு. நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்குது. சுஜிதா தலாலும் வீட்டுக்கு போகாம ஆபீஸ்ல தூங்கிடுறாங்க. ஏப்ரல் 23, 1992 பாம்பே. காலையில தூங்கிட்டு இருந்த சுஜிதா தலால் எழுப்பி அவங்க எழுதிய நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிறத கூட இருக்க ஸ்டாஃப் சுஜிதா தலால் கிட்ட காட்டுறாரு. அதை படிச்சு பார்த்துட்டு சுஜிதா தலால் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அசோக் மேத்தான்ற பேரு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலா பிக் புல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுஜிதா தலால் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு ரொம்பவே கோவமா அவங்க ஹெட் கிட்ட போய் கேக்குறாங்க, ஹெட்லைன்ஸ் யார் மாத்தினது? இதுல எங்கேயுமே அசோக் மேத்தாவோட பேரை மென்ஷன் பண்ணல, எல்லா இடத்துலயும் பிக் புல்னு மாத்திருக்கீங்க, ஏன்னு கேக்குறாங்க. ஹெட்க்கு நான் தான் மாத்தினேன், இதுதான் நமக்கு ரொம்பவே சேஃபான ஆப்ஷன், இதனால நம்ம எல்லாருமே சேஃபா இருந்துக்கலாம். நான் நம்ம ஆபீசர் கிட்டையும் நம்ம ஹெட் கிட்டையும் பேசினேன் இதை பத்தி, இதுதான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன் சுஜிதா தலால் கிட்ட சொல்றாரு. சுஜிதா தலால் அதுக்கு கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நியூஸ் பேப்பர் சிட்டி முழுக்க போய் சேர ஆரம்பிக்குது. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் அர்ஷத் வீட்டுக்கும் வருது. அஸ்வின் மேத்தா அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கோவமா ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு இருந்த அர்ஷத் கிட்ட வந்து அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி அடிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பரை அர்ஷத் மேத்தா படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்க எல்லா போனும் ஒரே நேரத்துல ரிங் ஆகுது. இதோட 6th எபிசோட் முடியுது. மறக்காம நம்ம திரையுலகம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.